நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சினிமா விமர்சனம். பவர் பாண்டி ராயன் படத்தை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளியாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கலகலப்பான ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகியுள்ளது. கரகரப்பான தனுஷ் குரலில் லவ் ஃபெயிலர் பாடலுடன் தொடங்கும் படத்தில் பார்வையாளர்களை பெரிதளவில் குழப்பும் கதையாக இல்லாமல் இது ஒரு வழக்கமான காதல் கதைதான் என்று டைட்டில் கார்டில் இயக்குனர் தனுஷ் அவர்கள் தெரிவித்து விடுகிறார். காதலுக்கும் காதல் தோல்விக்கும் இடையே மாட்டிக்கொண்ட இளைஞர் இறுதியில் கைவிட்டது காதலியா காதல் தோல்வியா என்பதை தான் இப்படத்தின் இயக்குனர் தனுஷ் சொல்ல முயற்சித்திருக்கிறார். குடும்பங்கள் கொண்டாடும் படமாகவும் முகம் சுழிக்க வைக்கும் வகையில் ஆபாச காட்சிகள் இல்லாத படமாகவும் இந்த படம் வெளிவந்துள்ளது. லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்பதை நீக் திரைப்படம் வலியுறுத்துகிறது. அனிகா சுரேந்திரன் மீதான காதலை மறக்க முடியாமல் இருக்கும் பவிஷ் திருமணம் செய்து வைக்க சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன் முடிவெடுத்திருக்கின்றனர். பவிஷ் தனக்கு திருமணம் வேணாம் என தெரிவிக்கிறார். ஆனால் வழக்கமான தமிழ் சினிமாவில் நடப்பது போன்றே இந்த காட்சியும் நகர்கிறது. வலுக்கட்டாயமாக ஹீரோவை பெண் பார்க்க அழைத்து செல்கின்றனர். பெண் பார்க்கும் இடத்தில் பவிஷ் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் காத்திருக்கிறது. பெண் வேறு யாரும் இல்லை, அவருடன் பள்ளியில் படித்த பிரியா பிரகாஷ் வாரியர் தான். பவிஷ் பார்த்ததும் பிரியா வாரியர், டேய் இங்க நீ என்னடா பண்ற என்கிறார். நீ எனக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு கனவுல கூட நினைத்து பார்க்கவில்லை என்று கூறவும் பவிஷ் பிரியா வாரியரை பார்த்து நானும் தான். அவர்கள் இருவரையும் பார்த்து ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன், பிரியா வாரியரின் அப்பா அம்மா ஆகியோர் ஷாக் ஆகின்றனர். பின்னர் பவேஷும் பிரியா வாரியரும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு பேசி பழகி புரிந்து கொண்டு திருமணம் செய்வதாக முடிவெடுக்க இதற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்கின்றனர். பின்னர் பிரியா வாரியர் போடும் கண்டிஷன்களை கண்டு மிரண்டு போகும் பிரபு பிரியா வாரியரிடம் காதல் எதையும் எதிர்பார்த்து வராது என தெரிவிக்கிறார். அதற்கு பிரியா வாரியர், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனால் நம் லவ்வர்ஸ் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போறோம், மேரேஜ்னு வரும்போது கண்டிஷன்ஸ் உண்டு, அதை நீ ஃபாலோ பண்ணிதான் ஆக வேண்டும் என தெரிவிக்கும் போது தியேட்டரில் அப்ளாஸ் வாங்குகிறார். திடீரென பிரபுவிற்கு அவனது முன்னாள் காதலியான நிலாவிடம் திருமணம் அழைப்புதல் வருகிறது. இதனால் தனது காதல் குறித்தும் காதல் தோல்வி குறித்தும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹீரோ. சமையல் கலை பல்லும் பிரபு பணக்கார பெண்ணான நிலாவை காதலிக்கிறார். இது அவரது பணக்கார அப்பாவாக வரும் சரத்குமாருக்கு பிடிக்கவில்லை. இதனால் நிலாவுக்கும் பிரபுவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவளது அப்பாவிடம் நிலா சந்தோஷமாக இருப்பதற்காக பிரபு அவளை விட்டு பிரிய இருவருக்கும் பிரேக்கப் ஆகிறது. கடைசியில் என்ன ஆனது, யார் யாருடன் சேர்ந்தார்கள் என்பது மீதி கதை.